என்னப்பா வேலைக்கெல்லாம் போறதில்ல போலையே? வேலைக்கெல்லாம் போறமாம்மா. வேலைக்கு போறியா? என்ன வேலைப்பா? ஐடி வேலை மாமா. ஐடியா? 10,000 ரூபாய் தருவானுங்க. இல்ல மாமா, 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 1 லட்சமா? சரி சரிப்பா மாமா, அப்புறம் வரேன். ஏ தம்பி, நீ வாங்குற சம்பளமே 10,000, அந்த ஆள்கிட்ட 1 லட்சம் சொல்ற? ஓடுமா, அந்த ஆளு நீ நிம்மதியா தூங்க மாட்டான், அது போதும் நமக்கு. A few minutes later. ஐயோ வயிறு எரியுதே. ஏங்க அசையாம இருங்க. ஏய், 1 லட்சம் சம்பளம் வாங்குறாண்டி ராஜ்குமாரு. அவன் படிக்கிற புள்ளங்க. படிக்கிற பையனா? சரி 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 சரி. அம்மா குளிருதுமா, சுடு தண்ணி போட்டு விடுமா. இல்ல, ஒப்பனுக்கு இப்பதான் எரிச்ச நின்னுது. சரி இரு. ஏங்க என்னடியே? எழுத்த விட்டு பையன் 2 லட்சம் சம்பளம் வாங்குறானா? 2 லட்சமா? ஐயோ எரியுதுடி. ஏ குற குற குற, சீக்கிரம் குற. நம்ம தாங்க. யோ, சிப்பாய் எல்லாம் தட்டி விட்டானுங்கயா. எதனா பண்ணியா? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க தம்பி. யானை போய் வேலையை கட்டுறா. அவ்வளவுதான் முடிஞ்சு. சிச்சி போ போ போ. யோ வெள்ளராஜா, யானையெல்லாம் பறக்க விட்டானையா. தம்பி குதிரை. ஏ சிச்சி சிச்சி ஓடு. யோ குதிரையெல்லாம் செதற விட்டானையா. அந்த கருப்பு ராஜா போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கான். யோ என்னையா சும்மா நசனசன் இருக்கா? மந்திரி அமுச்சுடியா? யோ மந்திரி எல்லாம் எந்திரிக்க முடியாம கிடக்காயா. மந்திரியா அடிச்சுட்டானுங்களா? ஓ ராணி, உனக்கு வேலை வந்துட்டு, போய் தட்டி தூக்கு. வரடா இலே. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, நீ என் கூட பேசுவன்னு நினைக்கல, நீ என் பக்கத்துல வந்து நிப்பன்னு நினைக்கல. ஏன் நான் உன்னை நினைச்சே பாக்கல. உன்னை தேடி கண்டுபிடிக்க 22 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. ஐ எனக்கு ஓகே. அப்ப வாங்க உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ராணி தட்டி தூக்குன்னு பார்த்தா ராணியை தட்டி தூக்கிட்டானுங்க. வெள்ளராஜா பொண்டாட்டி கருப்பு ராஜா கூட ஓடி புட்டே. யோ என்ன பாக்குற? இப்பயாச்சும் போய் எதனா சண்டை செய்யா. வெள்ளராஜானா சும்மா நினைச்சீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன்டா. யோ என்னையா மாசா பீச்சை மட்டும் என்னமோ தவக்கல மாதிரி உரடி தாவுற? தம்பி நமக்கு அவ்வளவுதான் பவர். அப்ப டம்மி பீஸா நீ? கொஸ்டின் கேட்க போறேன், எல்லாம் ரெடியா இருங்க. ஐயோ ஐயோ செத்தோண்டா. வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா? மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. நீ சொல்லு. தெரியாது சார். ஏண்டா தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஸ்கூல் வரியா நீ? நல்லா மூஞ்ச பாரு, முருங்கக்கா மாதிரி ஏஞ்சி முடி போறா. ஐயோ அடுத்து நம்மகிட்ட கேட்பாரு. டேய் ராஜே நீ சொல்லு. சார் அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அதான்டா. சொல்லு 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 சொல்லு. அதான் சார் மைட்டோகாண்ட்ரியா. அது சொல்லுடா. அதுதான் சார். டேய் அதான்டா சொல்லுடா. அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. டேய் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். கோப்பமான தெரியாதுன்னு சொல்றது உன்னோட பியானோ வச்சிட்டு இருந்தியா? ஏஞ்சி முடி போறா. ஏய் நீ சொல்லு. Mitochondria are essential organelles as now as the powers of the cell. சூப்பரா சூப்பரா. மச்சான் எனக்கு தெரியாதுடா, சும்மா சொன்ன, சாரி ரைட்னு சொல்லிட்டாங்கடா. குப்பர் போட்டு குப்பர் அடிக்க. இதுதான் பியூட்டடா. உரானிக்கு கிழிச்சு. டேய் மாப்ள, உள்ள எதனா நாய் கிடக்கா பாரு. இத பாக்குற மாப்ள. ஆமா மாப்ள, உள்ள சேர்ல ஒரு நாய் உட்காந்துருக்கு. சேர்ல உட்காந்துருக்கா? டேய் அதான்டா யாழு. டேய் மாப்ள நான் உள்ள போறேன், நீ வா. நான் ஏன்டா வரணும்? மாப்ள உன்னால மட்டும் தான் மாமாவை பார்க்க முடியும். வாசிக்கிறோம். என்ன இவன் மாமா எவ்வளவு மாஸ்டா சொல்றான்? என்ன பண்ணி தொலைக்க? நண்பனா போயிட்டான், ஏறி குயிச்சுதான் ஆகணும். ஏய் 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 சி ஏய் ஏய் சி இங்க பாரு. ஐ ராஜ், உன்னை பார்க்கணும்னு நினைச்சே பார்க்கல. மிஸ் யூ ராஜ். சி பேக் போ. மண்டையில மாடனா பேன் போகுது. மாமா தல்ல ஏத்து விட்டுறாத. பேச அழுவாத. கொப்பன்ட்ட லவ் மேட்டர் சொல்லிட்டியா? லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்டா, நீ தானே சொல்லல. சொல்லியாடனோ? சரி நாளைக்கு நான் பொண்ணு கேட்க வரேன். ஏய் என்ன சத்தம்? ஐயோ ஒப்ப ஆட்டோ வந்தாலே வந்துட்டாண்டி. சோலி முடிஞ்சு. ஆஹா பெருசு வந்துட்டானா? ஐயோ எங்க இந்த கட்ட செத்தோண்டா அன்னைக்கு. ஓரா ஓரா ராஜ்குமார். ஆஹா மச்சான் நம்மள நம்பில வந்தான். சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கோ, போய் காப்பாத்துவோம் அவனை. கட்டி கிட்டி போட்டு அடிக்கிறாரான்னு தெரியலையே. தாலி கட்டுக்க மாப்பிள. சரிங்க மாமா. மாப்பிள இனிமே நீங்க தெரியாமலாம் வரக்கூடாது, தெரிஞ்சே வாங்க. ஏன்னா இனிமே அவ உங்க பொண்டாட்டி. சரிங்க மாமா. மாமா கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. என்னடா என்ன மண்டை தாங்கி நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா?
ஸ்கூலுக்கு தானே வர 11 வந்ததானே திமுறா போட்டேன்னு வச்சுக்க கையை நீட்டு நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். டேய் என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டு வரா? சார் ஏறினச்சு சார் அது. அட ஆமா, தலையில எண்ணெய் வைக்கணும்டா, இல்ல இந்த ஏறினது இப்படி ஏறி போடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்க அண்ணையா, நம்ம மட்டும் அதெல்லாம் தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது, குறிச்சு எறிஞ்சிரும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட், எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க, பிரிச்சிருவா இல்லனா. தம்பி ராஜே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். டேய் எங்கடா இருக்கீங்க? வரீங்க இல்லடா? வேணே வந்துட்டா மச்சான் இங்க பாரு. ஏய் வேனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், காசு கொடுங்கடா. காசு வேணாம், காசு கொடுங்க. காசு வேணாம். டேய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காசு கொடுத்துருங்கடா. சேரா நவுறா. டேய் சுருட்ட வரல? எனக்கு தெரியலடா. தெரியலையா? சுருட்ட சூற விட போறேன்டா. டேய் சுருட்ட அலப்பற பண்ணிடாதடா, டூர் அமைதியா போயிட்டு வரணும்டா. டேய் மச்சான், நான் முன்ன மாதிரி இல்லடா. அப்பாடி உள்ள போடா. என்ன வைப்ரேஷன் ஆவறா? ஏய் மச்சான் சுருட்ட. ஏய் அமைதியா போய் உட்கார்றா. லே மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஏன்டா நீ வேற பயப்படுறியா? வரீங்களா இல்லடா? டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. போடு ஏத்து வாடிங்க ஏத்துறோம். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா. தாய் சுருட்ட சூறடா. டேய் பாட்டா பண்றா. A few minutes later. இவன் வாமிட் கேஸ், இவன் பக்கத்துல வேணாம். இவன் பக்கத்துல உட்காரவே கூடாது. ஐயோ சுருட்ட டேஞ்சரு. டேய் நீ வாமிட் எடுப்ப? தலைகில தொங்க விட்டாலும் வாமிட் எடுக்க மாட்டேன்டா. அப்ப சரிடா, உன் பக்கத்துல உட்காரேன். டேய் இந்த பக்கம் வா, நான் ஜன்னல் சீட்டு போறேன். நோ டிரைவர் அண்ணா, வண்டி அண்ணா. எல்கேஜில நான் பண்ண பிரச்சனைனால யூகேஜில இருந்து ஸ்கூலு என் கண்ட்ரோல்ல வந்தது. எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸா இப்ப மனப்பாடமா சொல்லணும். வீட்டுக்கு போய் 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். சார் ஜானி எஸ் பாப்பா படிச்சுனாங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் கட்ட போறோம். சின்ன வயசுல எங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது குட் டச், எது பேட் டச் சொல்லி கொடுங்க சார். சார் இங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் குத்த சொல்ல முடியாது, கடந்து வர பாதையை தான் குத்த சொல்ல முடியும். அந்த பாதையை நீங்க நல்ல பாதையை அமைச்சு வைங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் டிசிப்ளின் டீச்சர்னு ஒரு ஆள் வேணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் சார். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன மைண்ட்ல நிக்குதோ அதான் கடைசி வரை நிக்கும். என்ன தம்பி யூகேஜில ரவுடிசம் பண்றியா? சார் நல்லது சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் ரவுடி சொன்னா ரவுடி சோம் பண்ணுவோம். லே சாரு சொட்ட முத்த அடிக்க பசங்களை அமைச்சிருக்காரண்டா, வாடா போய் காப்பாத்துவோம். டேய் காப்பாத்த வேண்டியது சொட்ட முத்த இல்லடா. தம்பி சாக்லேட் வேணுமா? வேணும் அங்கிள். எப்படியா எப்படியா? அத போற நான் சொல்லிட்டேன். எங்க போற? அம்மா அந்த அங்கிள் சாக்லேட் தரேன்னு சொன்னாங்க. எவன்டா? யோ ஐயோ ஓடிடுடே. பாத்தியா ஓடிட்டானுங்க. அம்மா
சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா போக கூடாது. அப்படி போயிட்டுன்னு வச்சுக்க கடத்திட்டு போயிடுவானுங்க. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. A few minutes later. வாங்க அம்மா வாங்க, ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசம். எங்கேயுமே கிடைக்காது. சட்டுன்னு வாங்க, பட்டுன்னு வாங்கிட்டு போங்க. போனாலும் வராது, பொழுது போனாலும் வராது. சீக்கிரம் வாங்க. ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசமா? வரடி. தம்பி, உண்மையாவே ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசமாப்பா? ஆமா ஆண்டி. எல்லா மக்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், இப்படிதான் ஒரு புடவை வாங்கினா 3 இலவசம், ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம்னு சொல்லுவாங்க. போயிடாதீங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க.